கண்ணை பறிக்கும் வண்ணங்களும் மனதை மயக்கும் நறுமணமும் கொண்ட இந்த இடம் ஒரு பூந்தோட்டம் கிடையாது. பிறகு இது என்ன என நீங்கள் யோசிக்கலாம். இந்த புதிருக்கான தீர்வை பெற வியட்நாமின் குவாங் வு காவு என்ற கிராமத்திற்கு செல்ல வேண்டும். இந்த நீண்ட நெடிய வண்ணப்பாதையிலிருந்து வெளியேறும் வாசனை வெகு தொலைவில் இருந்து கூட அதன் இருப்பை உணர்த்தி விடுகிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் பார்ப்பது ஊதுபத்திகள். இதிலிருந்து வெளியேறும் நறுமணத்தால் தான் இந்த கிராமத்தை சிலர் ஊதுபத்தி கிராமம் என்று அழைக்கின்றனர். திறந்த வெளியில் ஊதுபத்தி குச்சிகள் உலர்த்தப்படுவதை பார்ப்பதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். டிரான்காங் ரூவாவின் குடும்பம் இந்த சிறிய ஊதுபத்தி குச்சிகளை கடந்த 100 ஆண்டுகளாக தயாரித்து வருகிறது. புகைப்பட கலைஞர் நோங் தாங் டூவனின் அழகிய புகைப்படங்கள் தான் இந்த கிராமத்தை பிரபலமடைய செய்திருக்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புகைப்படம் மதிப்புமிக்க விருதை வென்ற போதுதான் இதை சுற்றுலா பயணிகளுக்கு திறக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. இப்போது இங்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் புகைப்படம் எடுக்க விரும்புகிறார்கள். வேலையை முடிக்க வேண்டும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் முன்பாகவே தொழிலாளர்கள் தங்கள் பணிகளை செய்கிறார்கள். இந்த தொழிலை நம்பி வாழ்வாதாரம் பெறும் 3000 குடும்பங்கள் இந்த ஊதுபத்தி கிராமத்தில் உள்ளனர். டிரான்காங் துருவ இங்கு கையாளும் முறைகள் மட்டுமல்ல, இந்த இயந்திரங்களும் பாரம்பரியமானவை. ஊதுபத்தி குச்சிகளை துல்லியமாக உருவாக்கிய பிறகு அவற்றை வண்ணமயமாக்குவதற்கான நேரம் இது. ஒவ்வொரு நிறத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு சிறப்பு காரணம் உள்ளது. வியட்நாமிய நறுமணத்திற்காக சில வாசனை பொருட்கள் மற்றும் சில இயற்கையான பொருட்களையும் கைகளால் கலந்து இந்த கலவையை தயாரிக்கிறார்கள். வண்ணங்களும் நறுமணமும் மனதிற்கு அமைதியை தரக்கூடியவை. வியட்நாமில் உள்நாட்டு சந்தைக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் ஊதுபத்திகள் தயாரிக்கப்படுகின்றன. நம்பிக்கை, பாரம்பரியம், சுற்றுலா மற்றும் வணிகம் இவை அனைத்தும் ஒன்றிணைக்கும் ஒரு இடமாக அமைகிறது இந்த ஊதுபத்தி கிராமம். இந்த அழகான கிராமத்தை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன? கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.